இந்த ஒரு கலைகளை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு யாராவது எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா யாரும் இல்லை. இப்போ எங்கள் வீட்லேயும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எகெயின் நான் வந்து அடிஷ்னல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலுமே அந்த கோர் டொமைன் நாலேஜ் அப்படிங்கிறது எங்களுக்கு யாருமே சொல்லலை. அப்போ வந்து இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு கற்றுக்கிட்டேன்னா ப்ரியாரிட்டி மோர் தென் இந்த ஆர்ட்டுக்கு நான் கொடுத்தேன். அதனால எனக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலோ இப்போ வரைக்கும் எனக்கு வரல. என்ன தவிர எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து ஏன் நல்லா இருக்கிறத விட்டுட்டு வந்தேன். ஸோ ஐ தாட் ஏன் இது வந்து ஸ்மால் லூமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வி ஃபவுண்ட் வி ஹவ் நவ் 3 levels ஆஃப் லூம். எங்கும் எளிதில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வீவ் மேட். இட்ஸ் லைக் ஃப்ரேம் லூம். அதனால் நான் வீவ் மேட்னு வச்சுருக்கேன். வி வேலின்னு வச்சுருக்கோம். இட்ஸ் டேபிள் லூம். அதுக்கப்புறம் வி ஃபிட்டுன்னு சொல்கிறோம். அது வந்து ஃப்ளோர் லூம். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோல் நான் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 20 ஸ்டோல்ஸ் நான் பண்ணுறேன்னா எனக்கு உண்டான ஒரு மினிமம் குவான்டிட்டி ஆஃப் யான் கிடைக்குதுன்னா எனக்கு இல்லை. ஸோ வி டுக் இட்ஸ் நம்ம வந்து மினிமம் குவான்டிட்டி ஆஃப் யான் தரலாம் அப்படிங்கிறது. மூணாவது வந்து நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ஹாவ் அ பிளான். பட் நான் எங்கே கற்றுக்கிறேன்னா வி ஆர் கிவிங் இட்ஸ் அ QR கோட். ஸோ வேர் எவர் யூ ஆர் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தி ஆன்லைன். எங்கள் ஊரில் இருக்கிற ஆர்டிசன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு சாரிக்கு 2 ரூபா வாங்கியிருக்கேன், 60 பைசா வாங்கியிருக்கேன், 60 ரூபா வாங்கியிருக்கேன்னா அப்போல்லாமே வந்து அதோட மதிப்பு அதிகம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா there is a middleman are playing. they are the master weaver. அவங்க இது பண்ணுறாங்க. இல்லைன்னா இவங்க எல்லாருமே ஒரு சொசைட்டிக்கு கீழே வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் எல்லாமே ஸ்கில் இருக்குது அவங்களுக்கு. பட் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். இனிஷியலி நான் வந்து என்னோடய ஜுவல்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். வந்துட்டு ஏன்னா எல்லாருமே ஆரம்பிச்சும் போது திட்டினது என்னென்னா, நம்ம ஆரம்பிக்கிற ஒரு நல்ல தொழிலே ஆரம்பிக்கக்கூடாதா, இதையே இந்த தொழிலில் பண்ணுற அப்படிங்கிறதான் எல்லாத்தோட கொஷினாகவும் வந்துச்சு. 2025 5,000 வியூவர்ஸ் கிட்ட அது போய் ரீச் ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. ரீச் ஆக முடிஞ்சதா? அது முடிஞ்சது. இப்போ என்னென்னா அடுத்த ஒரு 5 வருஷத்தில் ஒரு 1 million பீப்புள்ஸ் டார்கெட்டிங். வாவ் தமிழா சக்ஸஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம கூட ராட்டை ஹேண்ட்லூமோட ஃபவுண்டர் கலையரசி மேம் இருக்காங்க. ஹாய் மேம். ஹலோ, வணக்கம். How are you? Yeah, I'm good. Thank you. Yes, First of all, thanks for the opportunity. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து வீவிங் ஃபேமிலி தான், சின்ன வயசுலேருந்து இதுதான் பார்த்து வளர்ந்துருக்கீங்கன்னு சொன்னீங்களா. எனக்கு அங்கேருந்தே ஆரம்பிக்கணும்னு இருக்குது. இப்போ ஒரு விஷயம் இருக்குது, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஆனால் சின்ன வயசில் நீங்கள் பார்த்து வளர்ந்தது ஒன்று இருக்குல்ல மேம், அது நிஜமாவே எப்படி இருந்துச்சு? இப்போ அந்த தெரு ஃபுல்லாக இவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லாருமே இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எப்படி இருக்கும்? சரி, எப்பொழுதுமே ஒரு சவுண்டாக இருக்கும். மேபி நீங்கள் அந்த சாரி நெய்கிற புக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா சொல்லுவோம், அந்த சடக்கு சடக்குன்னு அந்த சவுண்டு அகேன் இட்ஸ் ஒரு ரிதமெட்டிக்காக ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் ஸ்லோவாக பண்ணுவாங்க, சில பேர் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. இட்ஸ் அகெயின் த ரிதமெட்டிக் ஒரு மியூசிக். அந்த மியூசிக்கில் தான் நிறைய பேர்த்து எங்களோட நிறைய குழந்தைகள் எனக்கு தெரியல, மேபி நானுமே அதில் தான் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இந்த வார்ப் அண்ட் வெஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த வார்ப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 கால் மிதிக்கும் பொழுது அது வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் லைக் திஸ். அதை பார்த்துட்டு தான் அந்த குழந்தைங்க விளையாடும். ஸோ இப்போ இதுங்க குழந்தைங்க கால் ஆடும் பொழுதும் அந்த மேலே அந்த நூல் ஆடுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி தான் வளர்ந்துருக்கீங்க. அண்ட் ஜென்ரேஷன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிடுச்சு, டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிடுச்சு, எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுல மேம். அப்போது அந்த டைமும் இந்த டைமும் அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அப்போ எல்லாருமே வந்து ஊர் ஃபுல்லாகவே அதே ஒர்க்கு தான். ஸோ நாங்கள் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். வீட்டில் சின்ன குழந்தைன்னா சின்ன குழந்தைக்கு ஒரு ஒர்க் இருக்கும். எல்லாருமே கம்ப்ளீட்லி ஆக்குபைடு அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து as well as ஜென்ரேஷன் கேப், அந்த அடுத்த ஜென்ரேஷனர் வந்து தேர் எஜுகேட்டட், தேர் மூவ் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ். நீ ஏன் இதை பண்ணுறீங்கப்பா? ஸோ அவங்க கேட்குற ஃபஸ்ட் கொஷின், நாங்கள் பார்த்துக்குறோங்கள, ஸோ நீங்கள் இதெல்லாம் கஷ்டப்பட வேணாம். பட் ஸ்டில் மெனி பீப்புள் நாட் அக்ரி. ஈவன் எங்கள் ஊரில் வந்து ஐ திங்க் வி ஹேவ் நவ் 4 டாக்டர்ஸ். நான் அப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா 2 டாக்டர்ஸ் இருந்தாங்க. 1 ஃப்ரம் IIT, 1 ஃப்ரம் IIM அப்படி இருந்தாங்க. 1 ஃப்ரம் தி வெரி குட் கார்ப்பரேட் பர்சன். ஸோ வெரி குட்டி கிராமம் தான். ஸோ அப்படி இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த டாக்டர் எல்லாமே வந்து அந்த ஹீஸ் அ நியூரோ சர்ஜன். அவரோட அப்பா வீப் பண்ண மேட் மேலே கால் வைக்க மாட்டார். அப்பா ஐ ரெஸ்பெக்ட் திஸ். இது மீதி இருக்க துணியெல்லாம் தூக்கி
காலை போட்டு மிதிக்கலாம் அப்படின்னு மிதியடி மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது தி won't even the ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் இன்னுமே இருக்குது. பட் அந்த தொழில் மேலே அந்த ரெஸ்பெக்ட் இருக்கா அப்படின்னா, போதும் கஷ்டப்பட்டது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதா இருக்கோ தவிர, இல்லை இது நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு டாக்டர் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கேன் சே தேர் ஆல்சோ ஃப்ரம் வீவிங்கில் தான் வந்தாங்க. அவங்க வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரோட அப்பாவுக்கு ஏஜ் ஆகிடுச்சு. அகெயின் நம்ம ஸ்க்ரீன் இப்போ என்னென்னா குழந்தைகளோட பெரியவங்க தான் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்ச்சுனேட்லி அவரும் அகெயின் பேக் டு வீவிங். இந்த ஈவன் 70+ இயர்ஸில் எவ்ரி ஒன் மோஸ்ட்லி 2 டாக்டரோட தான், மேபி நாட் ஒன்லி டாக்டர் சொல்ல வரல, மெனி ப்ரொஃபஷ்னல். ஏன்னா நிறைய பேரோட அப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா 70-75+ இருக்காங்க. தி ஸ்டில் வீவ். நீங்கள் ராட்டைங்கிற ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த ப்ரொஃபஷனை நீங்கள் விடுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், பிகாஸ் ஒரு வெல் பெய்ட் ஜாபாக இருக்கும், நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு இடத்துல இருந்து சின்ன வயசில் நீங்கள் ஒன்று பார்த்து வளர்ந்துருக்கீங்க. பட் இந்த இடத்துல யூவ் கிரியேட்டட் யுவர் ஓன் ஸ்பேஸ் ஐடியில் இல்லை. ஸோ அது விடுறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காக இருந்துச்சா? எனக்கு எந்த டாஸ்க்காகவும் இல்லை, டிஃபிகல்ட்டாகவும் இல்லை. பிகாஸ் கிவன் த ப்ரியாரிட்டி மோர் தென் இந்த ஆர்ட்டுக்கு நான் கொடுத்தேன். அதனால் எனக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலோ இப்போ வரைக்கும் எனக்கு வரல. ஆனால் என்ன தவிர எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து ஏன் நல்லா இருக்கிறத விட்டுட்டு வந்தேன், வேறு இந்த வெரி கம்ஃபர்ட், ஈவன் யூ கேன் பி க்ரோத் வில் பி மச் மோர் பெட்டர் தென் திஸ் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட இதுவுமாக இருந்தது. பட் ஸ்டில் ஐ கேன் டூ மோர் தென் திஸ், பெட்டர் தென் தட் அப்படிங்கிறத வந்து we need to ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக ப்ரூஃப் எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ப்ராசஸில் தான் இருக்கீங்க. அப்போது இதுக்கு பின்னாடி ஒரு ரிசர்ச் லைக் சின்ன வயசுல இருந்து தெரியுங்கன்னா லைக் எல்லா விஷயத்தை பற்றி அப்போவே லைக் நாலேஜ் இருந்துச்சா மேம்? ஒரு ஸ்டடி பண்ணுற ப்ராசஸ் இருந்துச்சா? நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி இந்த ரிசர்ச்லாம் தேவை, அந்த ரிசர்ச் இருந்துச்சா? ஆக்சுவலி எனக்கு வந்து என்னன்னா, நாட் ஓன்லி வீவிங்னு சொல்ல மாட்டேன், அதர் ஆர்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பழமையான தொழில்களில் வந்து எல்லாத்துக்குமே லாட் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆர் தேர். புரியுதுங்களா? ஆனால் நம்ம இந்த ஒரு கலைகளை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு யாராவது எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா யாரும் இல்லை. இப்போ எங்கள் வீட்லேயும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எகெயின் நான் வந்து அடிஷ்னல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலுமே அந்த கோர் டொமைன் நாலேஜ் அப்படிங்கிறது எங்களுக்கு யாருமே சொல்லலை. நாட் ஓன்லி வீவிங், அதர் ஒர்க்ஸ் ஆல்சோ. அப்போ வந்து இது ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கிட்டேன்னா, என்னோடய ஃபேமிலியில் மற்ற அண்ணா எல்லாருமே வந்து என்னோடய கசின்ஸ் எல்லாருமே வந்து டெக்ஸ்டைல், ஈவன் என்னோட ஓன் பிரதரே டெக்ஸ்டைல் தான். நான் என்ன டெக்ஸ்டைல் சேர சொல்லும்போது நான் டெக்ஸ்டைலே வேணான்னு சொல்லி ஓடினவன். இப்போ வந்து வாட் இஸ் அ வார், இது என்ன யானை, இந்த கவுண்ட் என்ன, இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி இந்த டிசைன் பண்ணுறதுன்னு கேட்கும்போது அப்போ ஏதோ ஓடுனா இப்போ திருப்பி வந்து எங்களை டார்ச்சல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அகெயின் டொமைன் நாலேஜ் ஜீரோன்னு சொல்லுவேன். பேசிக்காக தெரியுமோ தவிர எனக்கு ஒரு டொமைன் நாலேஜுமே இல்லை. ஐ லேர்ன்ட் ஃபஸ்ட்டு வந்து 2017 19 வரைக்கும் ஐ டுக் தி டைம் டு ஃபஸ்ட்டு வாட் இஸ் தட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ தான் வந்து யாராவது சீனியர்ஸ் இருக்கிறவங்க, இந்த டொமைனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, ஏன்னா அப்போ தான் என்னோடய குழந்தை பிறந்த டைம். ஸோ அவனெல்லாம் எடுத்துகிட்டு அவன் எனக்கு தெரிஞ்சு 72 டேஸ்லேருந்து என்னோடய பேபியாக என்னோட நான் எங்கே போனாலும் மீட்டிங்ஸ்க்கு வர்றது. ஸோ பிஃபோர் ராட்டை வந்து 2019 ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி வந்து கலை அப்படின்னா கலையோட குழந்தை தான். என்னோடய பையன் எல்லாத்துக்குமே வந்து ஓகே இந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு வந்து ஏதாச்சும் வாண்டஸ் டு டு சம்திங் அப்படிங்கிறதால நிறைய பேர் ஹெல்ப் லாட். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு 2019 ராட்டை வந்து எப்படி மேம் லைக் ஒன்று கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் இருந்துச்சா? எப்படி பிஸ்னஸ்ங்கிற ஒரு ஐடியா அது எப்படி கன்வெர்ட் ஆச்சு? ப்ராப்பராக அதை எப்படி டிசைன் பண்ணீங்க நீங்கள்? ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட செகண்ட் மெட்டர்னிட்டி டைமில் தான் ஊருக்கு போகும்போது தான் பார்த்தது என்னென்னா, நிறைய சேலஞ்சஸ் வியூவர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் தி சொசைட்டி. அப்போ இருக்கும்போது நான் ஸ்டடி பண்ணதில் ஆஸ் பர் 2020 வந்து நம்ம வந்து ஹேண்ட்லூம்க்கு வந்து ரிசர்ச் எடுத்திருக்காங்க, டேட்டா சர்வே எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 38 வந்து lakhs பீப்புள் இருக்காங்க ஓவரால் இந்தியாவில் வியூவர்ஸ். அதில் 70% ஆஃப் தி பீப்புள் வந்து உமன் தான். அதுலேயுமே 68.75% வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் லேர்னிங் லெஸ் தென் 5,000 per month. ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா கூட இல்லை. அது இல்லாமல் ஏன் நான் வந்து இவங்களுக்கு வந்து
அடுத்த வந்து லெவல் ஆஃப் இன்கம் நம்ம கொண்டு வரக்கூடாது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து காட்டன், சாரீ இல்லைனா வந்து ஒரு டவல் பேசிக்காக ரெகுலராக பண்ணுறதே தான் பண்ணாங்களே தவிர தே ஆர் நாட் மூவ்ட் இன்டு அதர் ஃபைபர்ஸ். ஸோ வந்து ஒரு லினனில் கொண்டு வரல, ஒரு ஹெம்பில் கொண்டு வரல, ஈவன் ஒரு பேம்புல டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸ் அவங்க ட்ரை பண்ணலை. ஸோ ஐ தாட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸில் வி கேன் ட்ரை. அனதர் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ், நேச்சுரல் கலர்ஸில் போனால் இன்னும் அவங்களுக்கு அதிகமாக. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ராட்டே ஈஸியாக ப்ராடக்ட் ஒரு ஃபேப்ரிக் டெவலப்மெண்ட், அதாவது ப்ராடக்ட் மேனுஃபேக்சராக தான் இனிஷியலி வி ஸ்டார்டட். ஆனால் கோவிட் டைம் 2019-20 கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் டைம் வந்து கிராமத்தில் இருக்கிறதால வி ஹேவ் ஃப்ரீடம் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த கேப் இருக்கும்போதெல்லாம் போயிட்டு ஒரு 500 வீவர்ஸ் ஃபேமிலியில் போய் பார்க்கும் பொழுது நிறைய பேர்கிட்ட ஸ்டடி பண்ணும்பொழுதுமே வந்து என்னென்னா வெரிகோஸ் வெயின் வரும் வீவர்ஸ்க்குனா தேர் பாவம் இந்த மாதிரி ரொம்ப க்ரியேட் பண்ணியிருந்தாங்க, அவங்களாம் ரொம்ப சஃபர் ஆகுறாங்கன்ட்டு. பட் ஸ்டில் ஐ கேன் எவிடன்ஸ் ஹேவ் 104 years தே ஸ்டில் வீவ். ஸோ இவங்க எல்லாருமே ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க. அப்போ யோசிச்சேன் வீவிங்னால வந்து ஒரு இது மட்டும் இல்லை, ஏதோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது நான் அப்போ தான் ஃபைன் பண்ணேன். குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தா என்னோட குழந்தை அப்போ 2 வயசு, அவன் 2 வயசுலேருந்தே வீவ் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அப்போ ரியலைஸ் பண்ணேன் சரி சம்திங் ஏதோ வந்து ஏன்னா என்னோட டாக்டரை வந்து ஸ்கூலில் மாண்டசரி ஸ்கூலில் படித்ததால தினோ மோட்டர் ஸ்கேல்ஸ் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரதால அது எல்லா ஆக்டிவிட்டி வீவிங்கில் இருக்குது. ஸோ ஃப்ரம் தட் வி ஸ்டார்டட் அஸ் அ போர்ட்டபிள் டிஐஒய் ஹேண்ட்லூம்ஸ். அங்கே நான் என்ன 3 ப்ராப்ளம் பார்த்தேன்னா, எல்லா பக்கமே பெரிய லூமாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் அதை எப்படி நீங்களே போயிட்டு நம்ம போய் சாரீ வாங்க போகிறதுனா கூட யூ கேன் சி அண்ட் சிட் அண்ட் டேக் த பிக்சர். நீங்கள் உட்காந்து அந்த ட்ரை மூமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அது ஃபைனர் கவுண்ட் ஆஃப் யான். ஒரு இதே நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஒரு வீடியோக்கு எழுதிங்கன்னா இங்கே ஃபுல்லாக கட் ஆகிடும். அதோட ரியல் பேக் ஒர்க் ரொம்ப அதிகம் அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ தாட் ஏன் இது வந்து ஸ்மால் லூமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வி ஃபவுண்ட் வி ஹவ் நவ் 3 levels ஆஃப் லூம். எங்கும் எளிதில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வீவ் மேட், இட்ஸ் லைக் ஃப்ரேம் லூம். அதனால் நான் வீவ் மேட்னு வச்சுருக்கேன். வீ வேலின்னு வச்சுருக்கோம், இட்ஸ் டேபிள் லூம். அதுக்கப்புறம் வீ ஃபிட்டுன்னு சொல்கிறோம், அது வந்து ஃப்ளோர் லூம். ஃபஸ்ட் லெவல் லூம் வந்து எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். செகண்ட் லெவலில் வந்து ஹேண்ட் மூமெண்ட் மட்டும் இருக்கும், டேபிளில் வச்சுக்கலாம். தேர்ட் லெவலில் வந்து ஹேண்ட் மூமெண்ட் இருக்கும், லெக் மூமெண்ட் இருக்கும், அந்த மாதிரி. இது இல்லாமல் செகண்ட் சேலஞ்சஸ் என்ன பார்த்தோன்னா மினிமம் குவான்டிட்டி ஆஃப் யான் வேணும். எனக்கு வந்து ஒரு இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோல் நான் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 20 ஸ்டோல்ஸ் நான் பண்ணுறேன்னா எனக்கு உண்டான ஒரு மினிமம் குவான்டிட்டி ஆஃப் யான் கிடைக்குதுன்னா எனக்கு இல்லை. அதாவது நான் சொல்கிறேன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் யான் நான் ரொம்ப அதிகமாக பே பண்ணணும், இல்லைன்னா அந்த குவான்டிட்டியில் இல்லை. ஸோ வி டுக் இட்ஸ் நம்ம வந்து மினிமம் குவான்டிட்டி ஆஃப் யான் தரலாம் அப்படிங்கிறது. 3வது வந்து நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ஹாவ் அ பிளான். பட் நான் எங்கே கற்றுக்கிறதுனா வி ஆர் கிவிங் இட்ஸ் அ QR code. ஸோ வேர் எவர் யூ ஆர் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தி ஆன்லைன். ஸோ தட் இஸ் 3 challenges வி சால்வ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னிங் டூல்னு சொல்லுவோம், ட்ராப் ஸ்பிண்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் தேடுறேன் இந்தியாவிலே இல்லை. ஒரு நம்ம ஒரு 5 ரூபா காயினை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இரும்பில் தான் போடுறாங்க. அது தொட்டால் குழந்தைகளுக்கு நமக்கே வந்து அதை கிழிச்சிடும் கையை. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நம்ம வி ஆர் வெரி குட் அட் ஸ்பின்னிங், அதுலலாம் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தான் வி ஸ்டார்டட் ட்ராப் ஸ்பிண்டில். நான் நேம் ஸ்பின் ப்ளூ அது பண்ணியிருக்கோம். நேச்சுரல் டை அகெயின் நம்ம போயிட்டு நல்ல நேச்சுரல் டை பண்ணோம். ஏமா எங்கேம்மா கிடைக்கும்னு கேட்பாங்க டிப்பிக்கலி. ஈவன் நாம் அந்த பிளேஸில் தான் நம்மளை தான் கேட்போம். ஸோ வி ஆர் கிவிங் எஸ் எ ஸ்மால் டின்டி டாட்ஸ்ன்னு சொல்லிட்டு நேச்சுரல் டைங் கிட் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன விஷயம், நம்ம போய் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்கங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல மேம். முன்னாடி என்ன மாதிரி இருந்துச்சு, எப்படி வீவர்ஸோட நிலைமை எப்படி இருந்துச்சு, அண்ட் அது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? எங்கள் ஊரில் இருக்கிற ஆர்டிசன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சாரிக்கு ஒரு சாரிக்கு 2 ரூபா வாங்கியிருக்கேன், 60 பைசா வாங்கியிருக்கேன், 60 ரூபா வாங்கியிருக்கேன். ஏன்னா அப்போல்லாமே வந்து அதோட மதிப்பு அதிகம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ மிடில் மேன் ஆர் பிளேயிங். ஒரு வந்து தே ஆர் த மாஸ்டர் வீவர், அவங்க இது பண்ணுறாங்க. இல்லைன்னா இவங்க எல்லாருமே ஒரு சொசைட்டிக்கு கீழே வராங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அவங்களோட ஸ்கில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் எல்லாமே ஸ்கில் இருக்குது அவங்களுக்கு. பட் அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். அப்போ இனிஷியலி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பண்ணுற இதெல்லாம் இருக்குது, மெஷின்ஸ்லாம் இருக்குல்ல மேம், நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணீங்களா? லைக் உங்கள் ஒரு கிளாஸ் மாதிரி இருந்தது. அவங்களுக்கு லைக் அவங்க பண்ணது நீங்க ப்ராடக்டா கொண்டு போய் செல் பண்ணுவீங்க, அதுதான்? ஆமா. இப்போ நாங்க எப்படி இந்த எக்ஸிஸ்டிங் ஆர்டிசன்ஸ்க்கு நாங்க எப்படி இப்போ சப்போர்ட் பண்றோம்னா, இப்போ அவங்க எல்லாம் டீச்சர் ஆயிட்டாங்க. ஓகே.
ஸோ உங்களோட ஸ்கில் தான் எங்களுக்கு ரொம்ப மேஜர். இப்போ வந்து லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ட்ரெயினேரி வந்து அவ இஸ் வெரி ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர். அவங்க வந்து இந்த மாதிரி ஸோ அவங்க வந்து சென்னை ஊரில் இருந்து ட்ரெயின் ஏறி ஃபஸ்ட் டைம் ட்ராவல் இன் ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் ஏறி வந்து இங்கே லூம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இதில் என்னென்னா அந்த லூம் வந்து ட்ரைனிங் கற்றுக்கிட்ட பையன் யாருன்னா இஸ் அ நெஃப்ட் ஸ்டூடெண்ட். ஸோ நெஃப்ட் படிக்கிற குழந்தைக்கு வந்து பையனுக்கு வந்து அவர் ஆர்டிஷியன்ஸ் ஆர் பிகம் அ டீச்சர். இதே மாதிரி ஒரு ஒன் ஆஃப் தி ரெப்யூட்டட் பொலிட்டிக்கல் லீடர் அவங்களுக்கு அப்படி தான் எங்களோட வந்து ஆர்டிஷியன்ஸ் அவங்க போய் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து இவர் ரெஸ்பெக்டட் அஸ் அ குரு, நீங்கள் தான் எங்களுக்கு டீச் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து இவங்களோட ஸ்கில்லை வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்தடுத்த லெவலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இவங்க வந்து டீச்சராகவும் ஆகிட்டாங்க. இப்போ நல்ல போகிறனா ஒரு இதாகும் போது இப்போ டீச்சர் ஆகிட்டாங்க. இது இல்லாமல் தேர் ஹெல்பிங் டு ஹவு டு ஃபிக்ஸ் த ஸ்கூல் குழந்தைகளுக்குமே வந்து பேசிக்கெல்லாம் சொல்லி தரதுக்கு வந்து பெரிய லெவலுக்கு தேர் ஹெல்பிங். அப்போது எவ்வளோ பேருக்கு நீங்கள் இப்போ அந்த ஒரு வேலை வாய்ப்புங்கிறது இல்லாத இருந்த இடத்துல இருந்து நீங்கள் அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா? எவ்வளோ பேருக்கு இப்போ வரைக்கும் ஒரு 165 ஆர்டிசன்ஸ் வந்து தே ஆர் சப்போர்ட்டட். இது வந்து இன்னுமே வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்லேயும் வி ஆர் இன் ஃபியூ டிஸ்ட்ரிக்ஸ், இன்னும் கொஞ்சம் அதர் டிஸ்ட்ரிக்ஸுமே கொண்டு போயிட்டு இன்னுமே அவங்களோட ஸ்கில்லை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஸ்டில் லாட் மோர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ வில் ஹேப்பன். இது ஒரு ஆர்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட்டு. அது எங்கெங்கேயோ மறைஞ்சு போயிடுச்சு. நிறைய பேசுகிறவங்கெல்லாம் இருப்பாங்களே மேம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஆர்டிசன்ஸ் கிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு? அவங்க எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்குறாங்க? ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி பாண்டிச்சேரி போயிட்டு வந்தாங்க. என்டையர் ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, ஏய் பாண்டிச்சேரி போனியா, என்ன பண்ண, டிப்பிக்கலி இட்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆல்சோனா கூட அவங்க வந்து எப்படி இருந்துச்சு அங்கே. ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவர் கிளைண்ட்ஸ் ஆல்சோ ட்ரீட்டட் வெரி வெல். அவங்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரூம் போட்டு ஏசியெல்லாம் வச்சு ஏசி ரூம் போடும்பொழுது இவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி, தே ஃபீல் தம்செல்ஃப் ப்ரௌட் அந்த மாதிரி. அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நீ ட்ரெயினில் போனியா சென்னைக்கு, நீ வந்து பாண்டிச்சேரி போனியா, நீ அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு போனியா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக வந்து இது கேட்க. ஸோ அவங்களுக்குமே இது ஒரு ஹாப்பி மூமெண்ட், அடுத்தவங்களுக்குமே இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எப்படி மேம் இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எப்படி கன்வெர்ட், இந்த ஒரு ஆங்கிள் இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைடு, பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது அதுவும் ஒரு டாஸ்க்கான விஷயம். அதை எப்படி நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க? இதை நாங்கள் எப்படி பிஸ்னஸாக பார்க்குறோன்னா வி ஆர் இன்டு ப்ராடக்ட் அஸ் வெல் அஸ் சர்வீசஸ். ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கிவிங் எஸ் அ லூம் இஸ் அ ஒன் டைம் சர்வீசஸ். இப்போ எங்களோட லூம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வி ஆர் கிவிங் எஸ் அ கிட். இப்போ வந்து நாங்கள் ஒரு சின்னதாக லூம் கொடுத்துட்றோம், அதுக்கு வேணுங்கிற யான்ஸ் கொடுத்துட்றோம், அதை எப்படி வியூ பண்ணுங்கிற ஒரு QR கோட் யூசர் மேனுவலோடு கொடுத்துட்றோம். ஸோ நம்மளோட லூமை வந்து ஃப்ரம் தி வெப்சைட்லேருந்து பை பண்ணுறாங்க. பீப்புள் ரெஃபரன்ஸ் அவங்களே கால் பண்ணி நம்ம இந்த மாதிரி வேணும்னு பண்ணுறாங்க. ஸோ இப்போ குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஸ்கூல்ஸில் வந்து நாங்கள் கரிக்குலமாக கொண்டு வரோம். ஏர்லி 90s வரைக்கும் ஸ்கூலில் வந்து கைவேலை வாத்தியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, வீவிங் டீச்சர்னே ஒருத்தர் இருப்பாங்க. அதை நாங்கள் திருப்பி கொண்டு வரோம், பட் மாடர்னைஸ்டு வேலை. இப்போ குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீவ் பண்ணும்பொழுது ஸோ யூ ஹாவ் டு கோ ரைட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், இட் அகெயின் போத் லெஃப்ட் அண்ட் நல்ல ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வரும், நல்ல மோட்டர் ஸ்கில் ஆக்சுவலி டெவலப் ஆகும் குழந்தைகளுக்கு, நல்ல காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ தே லேர்ன் அபவுட் தி டெக்ஸ்சர்ஸ் அண்ட் எவ்ரிதிங், டாக்டைல் லேர்னிங்ஸ் ஆல்சோ தேர். அதில் இப்போ அந்தந்த குழந்தைங்க என்னென்ன கற்றுக்குறாங்க ஸ்கூல்லையோ நாங்கள் வந்து அது எல்லாமே வீவிங்கோடு சொல்லி தருவோம். இப்போ நாங்கள் நர்சரியிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லி தருவோம். இன்டெகிரேட் வித் மேத்தமெட்டிக்ஸ் கூடயும் இன்டெகிரேட் பண்ணுறோம், சயின்ஸோட, ஈவன் நர்சரிங்களுக்கெல்லாம் இங்கிலீஷோட. வி ஹவ் லாட் ஆஃப் ரைம்ஸ். ஸோ வீவிங்க்குன்னு ஸ்பெஷலாக ரைம்ஸ் வச்சுருக்குறோம். ஸோ குழந்தைகளை வந்து எப்படிலாம் என்கேஜ் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு 13,000 குழந்தைகளை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். வி ஆர் இன் 8 ஸ்டேட்ஸ் இப்போது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 குழந்தைகளில் 2 குழந்தை தான் 2 கையும் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ப்ரூவன். ஒரு 6 months கோர்ஸ் பண்ணோம் ஒரு ஸ்கூலில். இப்போ அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% வாங்கிட்டு இருந்த குழந்தைகளோட இப்போ வந்து 70% அந்த குழந்தைங்க வாங்கினாங்க. தேர் ஃபோக்கஸ் இஸ் இம்ப்ரூவ்ட். இப்போது நீங்கள் ரீசெண்டாக ஸ்டடி பார்த்தீங்களான்னு தெரியல, 3 weeks பிஃபோர் ஒரு ஸ்டடி வந்தது. என்னென்னா இப்போ இருக்கிற குழந்தைகளில் 70% ஆஃப் தி குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுல சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீவிங் பண்ணும்பொழுது ஸோ இங்கே போயிட்டுருக்கும் பொழுது
இங்கே ஒரு டைவர்ஷனோ இல்லை அங்கே மைண்டில் எங்கேயாவது ஒன்று போயிட்டு இங்கே பண்ணோன்னா யூ கான் வீவ். ஸோ அகெயின் யூ ஹவ் டு ரீடு இட். ஸோ ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கணும்னா யுவர் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி யூ வில் பி இன்வால்வ்டு ஆஸ் வெல் அஸ் த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு யோசிக்கிறது என்னென்னா இந்த எமோஷ்னல் ரெகுலேஷன்ஸ். இப்போ வந்து மேபி எங்கள் ஏஜ்லலாம் ஒரு பொண்ணு வந்து ஒரு தெரப்பிக்கு போகிறாங்கன்னா மேபி ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஆஃப்டர் மேரேஜ் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ வந்து வி ஒர்க் வித் லாட் ஆஃப் டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட், நிறைய டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறோம். இந்தியாவோட ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வி ஆர் கொலாபரேட்டட். ஸோ 5 வயசுலேருந்து குழந்தைங்க வந்து தெரப்பிக்கு வராங்க, சைக்காலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, கவுன்சிலிங் வராங்க. தட் மச் ஸ்ட்ரெஸ் லெவல் தே ஹேவ். இன்னொரு என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு ரிசர்ச் என்னன்னா பிறக்கிற குழந்தைகளுக்கே இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸோட ஜீன்லேருந்து அப்படியே வந்து கேரி ஃபார்வேர்ட் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வீவ் பண்ணும்பொழுது கம்ப்ளீட்லி தே ஆர் இன். ஸோ இதனால அவங்களுக்கு வந்து நல்ல எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் வருது. வி சீன் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து அகெயின் பிஸ்னஸ் மாடல்னால் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து கிளாஸஸாக கரிக்குலமாக கொடுக்குறோம். பேரண்ட்ஸ் வந்து B2Cக்கு வந்து குழந்தைய வந்து என் குழந்தை வந்து ஃபோன்லேருந்து எப்படியாவது காப்பாற்றுமா. நிறைய பேர் சொல்கிறது அதுதான். ஃபோன் பண்ணுவாங்க, அம்மா ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறான் மேடம், எனக்கு ஏதாவது உங்களோடது கொடுங்க. ஸோ வி இன்ட்ரடியூஸ். அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், மேம் ஒரு வாட்டி வீவ் பண்ணுறாங்க, ஹவு டு என்கேஜ் டெய்லி அப்படின்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வி ஆர் ப்ரொவைடிங், மேக் தெம் டு என்கேஜ், அந்த மாதிரி கொடுக்குறோம். இது இல்லாமல் கார்ப்பரேட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆர்ட் ஆஃப் டிசைன் திங்கிங் த்ரூ வீவிங் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் வி கண்டக்ட் பண்ணுறோம். ஈவன் சீனியர் பீப்புள் லைக் வந்து ஒரு டிமென்ஷியா, பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி ஆகிறதாகட்டும், இல்லை வயசானவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 3ல் 1 பேர் வயசானவங்களில் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு காக்னிட்டிவ் தெரப்பியாக கொடுக்குறோம். இட் இஸ் கைண்ட் ஆஃப் என்கேஜிங் தம்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். இது இல்லாமல் நியூரோ டைவர்ஸ் குழந்தைங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு ஆக்குபேஷனல் ப்ளஸ் வெக்கேஷனல் தெரப்பியாக கொடுக்குறோம். எல்லாருமே கேட்டது என்னென்னா, இந்த குழந்தைனால வீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட குழந்தைங்களாம் நான் கூட ஒரு தெரப்பி சென்டரில் கொடுத்துட்டு, ரீஹேப் சென்டரில் கொடுத்துட்டு, ஐ தாட் இது 1 month ஆகும்னு நினச்சேன். 10 daysல இது அந்த குழந்தைங்க வீவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு குழந்தை என்னென்னா, ஆக்சுவலி இனிஷியலி இது ஃபஸ்ட்டு எப்படி நியூரோ டைவர்ஸ் குழந்தை போனோன்னா, நம்ம எங்களோட ஆர்டிக்கல் ஃபீச்சர் ஆகிருக்கும் பொழுது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு கால் பண்ணிவிட்டு, எனக்கு மாதிரி நியூரோ டைவர்ஸ் குழந்தை, அவனுக்கு வந்து வீவிங் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ மேம் ஈவன் ஐ எம் நியூ டு திஸ், ஐ நோ தட் இட்ஸ் ஹெல்ப்ஸ். இல்லை மேம் நான் அழைச்சிட்டு கேன் ட்ரை அப்படின்னாங்க. ஸோ வாட் தே லைக் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். ஸோ ஹி லைக்ஸ் ரேபிட்னாங்க. ஸோ வி மேட் அ ரேபிட் ஷேப்பில் ஒரு லூம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம். 3 நிமிஷம் கூட ஒரு உட்காராத ஒரு குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 28 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து வீவ் பண்ணால் அவங்க அம்மா அன்றைக்கி அழுதுட்டாங்க. என்னோட குழந்தை இவ்வளோ நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்ததில்லை. ஸோ அப்போ வந்து வி ஃபெல்ட் இட்ஸ் மோர் தென் பிஸ்னஸ், வி டூ இம்பேக்ட் த பீப்புள் லைஃப் அப்படிங்கிறது. இன்னொரு குழந்தை, ஆண்டி நான் ரொம்ப தலைவலியாக இருந்தேன், எனக்கு வந்து வீவ் பண்ணதுக்கப்புறம் தலைவலி போயிடுச்சு. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கார்ப்பரேட் பீப்புள், மாமா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், போயிடுச்சு. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்டதுன்னா 3 வயசு குழந்தைக்கு எப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்ட்டு. we have done for even 2.5 years. அந்த குழந்தையும் பண்ண முடியுது. இட்ஸ் a good motor skills also. ஸோ இதுதான் எங்களோட பிஸ்னஸ் மாடல். ஸோ we are into schools, we are into therapy centers, we are into corporates, we are into B2B as well as B2C. லூமிஸை ஒரு வாட்டி திருப்பி யான் வேணும்னா அகெயின் தேர் கம்மிங் டு அஸ். இங்கே இந்த ஹேண்ட் லூம்ஸ்லாம் விற்பிங்கன்னு சொன்னீங்கல்ல மேம், 2500லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது ஜென்ரலாகவே ஒரு பார்வை இருக்கு, லைக் லூம்ஸ்னால் அது காஸ்ட்லியாக தான் இருக்குங்கிற ஒரு இது இருக்குது. அதில் எங்கேயாச்சும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆர் இந்த செக்டருக்கு மட்டும்தான் நாங்கள் செல் பண்ணுவோம், லைக் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான், அப்படி ஏதாச்சும்? ஹவு டஸ் தட் ஒர்க்? we are B2B and B2C. நாங்கள் என்னென்னா we are ஃபஸ்ட் லெவல் லூம் எல்லாமே வந்து டுக் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஸ்லேட் மாதிரி தான் இருக்கும். மேபி we made, but we took 8 months to make that product. என்னென்னா ஒரு 3 வயசு நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறேனாலும் சரி, எந்த குழந்தைகளுக்கு நான் கொடுக்குறேனாலும் அவங்களோட சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் எதுவும் ஹிட் ஆகக்கூடாது, ஹர்ட் ஆகக்கூடாது, டெக்ஸ்சர் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும், ஹோல்டு பண்ணும்போது அந்த ஃபீல் வரணும், குழந்தை வாயில் வச்சாலும் எதுவும் ஆகிடக்கூடாது. ஸோ we took only the premium teak wood யூஸ் பண்ணுறோம். யூஸ் only the linseed oil. We are not using any varnish at all.
ஸோ அந்த குழந்தை ஹோல்ட் பண்ணும்போதும் அது வைக்கும்போதும் அவங்களுக்குமே ஒரு ப்ரைட் ஃபீல் வரும். அதே மாதிரி அந்த கம்ஃபர்ட்னஸ் வரும். சேஃப்டியாகவும் நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ இனிஷியலி வந்து ப்ராடக்ட் பார்த்தவங்க வந்து யாருமே விலை கேட்டதில்லை. மேபி தட் கிளாஸஸ் மேபி ஐ கேன் டெல். சில பீப்புள் வந்து மேம் இது உங்களுக்கு அதிகமாக இருக்குமாங்க. சில பீப்புள் நீங்கள் ரொம்ப கம்மியாக விற்கிறீங்க, யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ செட் வாட் எவர் ஓகே, மெனி பீப்புள் தேர் ஓகே வித் தட் ப்ரைஸ் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாமே நேச்சுரல் டையான்னு தான் கொடுக்குறோம். நேச்சுரல் ஃபைபர். தே ஃபீல் தி டெக்ஸ்சர் அண்ட் வில் நோ ஓகே மேம், தே வில் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரைசிங் பாயிண்ட். ஓகே. இப்போது 7 இயர்ஸ் ஆச்சு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேரை உருவாக்கியிருக்கீங்க, ஒரு பிஸ்னஸாக உருவாக்கியிருக்கீங்க, குழந்தைங்களுக்கு ஆர்ட்டாக இதை சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது எப்படி மேம் அடுத்து எங்கே கொண்டு போகணுன்றிருக்கேன்? ஏன்னா இப்போ தான் சொன்னீங்க பஞ்சாப் போயிட்டு வந்தேன், டெல்லி போயிட்டு வந்தேன்லாம் சொன்னீங்க. ஸோ எவ்வளோ ஸ்டேட்ஸுக்கு போகிறீங்க, அது எந்தெந்த இடத்துக்கு ரீச் ஆகிருக்கு, அடுத்தது என்ன ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன மேம்? ஸோ இந்த வருஷம் வி ஆர் ஆடட் இன் ஒன் மோர் ஸ்டேட் அகெயின் போகிறோம். இந்த வருஷம் வந்து வி ஆர் டார்கெட்டிங் ஆல்மோஸ்ட் 6,000 குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இந்த வருஷம் மட்டும். சாரி டு இன்டர்ப்ட். இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க 25 லைக் 2025க்குள்ளே 5,000 வீவர்ஸ் கிட்ட அது போய் ரீச் ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. முடிஞ்சுதா? ரீச் ஆக முடிஞ்சுதா? அது முடிஞ்சது. ஏன்னா நான் வி கம்ப்ளீட்லி பிவட்டட் இல்லையா. ஸோ இப்போ வந்து லூம்ஸ் வந்து வி ஆர் ரீச்டு மோர் தென் தட். ஸோ இன்னும் வந்து இப்போ என்னென்னா அடுத்த ஒரு 5 வருஷத்தில் ஒரு 1 மில்லியன் பீப்புள் வி ஆர் டார்கெட்டிங். ஸோ வி ஆர் இன்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு இப்போ வி ஆர் இன்டு 8th ஸ்டேட். இப்போது 7 ஸ்டேட்ஸ்லேருந்து இப்போ 8வது ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். என்னென்ன ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியுமா? இருக்கோம், கேரளாவில் இருக்கோம், பூனேயில் இருக்கோம், பஞ்சாப், டெல்லி, ஹரியானாவில் இருக்கோம், ஈவன் மும்பையில், மகாராஷ்டிராவில் இந்த சைடு இருக்கிறோம். இது இல்லாமல் வந்து வெஸ்ட் பெங்காலும் போயிட்டோம். ஆயிடுச்சு 6 ஆயிடுச்சா? பெங்களூர், கர்நாடகாவில் இருக்கோம், ஹைதராபாத்தில் இருக்கோம். எஸ். அடுத்து அது புது ஒரு ஸ்டேட் ஆட் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. எந்த ஸ்டேட் மேம்? இதான் பஞ்சாப் தான். அப்போ ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன இருக்கு? அடுத்து இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படி ஏதாச்சும் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? மேஜராக நாங்கள் இப்போ குழந்தைகள் ஸ்கூல்ஸ் ரொம்ப நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். இது இல்லாமல் வந்து வி ஆர் பிளானிங் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. ஓகே. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 24 நேஷ்னாலிட்டிஸ்க்கு கிளாஸ் எடுத்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக வி சென்ட் த லூம் டு த ஆஸ்திரேலியா, பர்த்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். நவ் வி ஆர் இன் 2 more countries in the line. So hopefully we will in to be minimum 5 countries-ல ஆல்ரெடி வி ஹாவ் in 3 countries our loom. இப்போ வந்து ஒரு 2 more countries-ல ஆட் ஆகும். 5 countries-ல our loom will be there. எப்படி மேம் இப்போது கடைசியாக நான் கேட்டு முடிச்சிடுறேன். இப்போது வேலை வாய்ப்பு உங்கள் ஊரில் இருக்கிறவங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ நிறைய வியூவர்ஸ் இருப்பாங்கல்ல மேம், என்ன பண்ணுறது, நமக்கு இதுதான் நம்மளால் இவ்வளோ தானே சம்பாதிக்க முடியுதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு ஹெல்ப் தேடி வரணும், இல்லை எனக்கு ஏதாச்சும் வேலை வேணும், அந்த மாதிரி ஹெல்ப் வேணும்னா எப்படி ரீச் பண்ணலாம்? லைக் உங்களை ரீச் பண்ணுறதா இல்லை வேறு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அவங்களுக்கு நாங்கள் வி ஆர் சப்போர்ட்டிங். அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையும் நாங்கள் டீச்சரை ஹையர் பண்ணுறோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு 20 டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய சேலஞ்ச் வருதுன்னா, அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரல. ஸோ வென் தேர் வெரி குட் அட் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது நாங்களே ஹையர் பண்ணிக்கிறோம். ஒன்று. 2வது வந்து இந்த மாதிரி வீவர்ஸ் ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்களா? ஏன்னா எல்லாருமே நாங்கள் யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. பட் த ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கில்லை வந்து அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கா? இப்போ அப்படி இருந்ததுன்னா வி ஆர் கிவிங் தம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி வைஸ் சில பேர் வந்து கேட்பாங்க, மேம் எங்களுக்கு வந்து ஐ மேக்கிங் திஸ் ப்ராடக்ட், எங்களுக்கு இது ஏதாவது மார்க்கெட் ப்ளேஸ் தர முடியுமானா, வி ஆர் ஆல்சோ கனெக்டிங் டு த பீப்புள். பிகாஸ் வி ஆர் இன்டு கம்ப்ளீட்லி இன்டு மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ்லேயும் இருக்கோம், ப்ரொடக்ஷன்லேயும் இருக்கோம், ஈவன் எட்டெக் ஸ்பேஸ்லேயும் இருக்கிறதால ஸோ வி ஆர் கனெக்டிங் டு த பீப்புள். யாருக்கு ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது தேவை இருக்குது. என்னென்னா இப்போ ஈவன் எங்களோட வி காட் சம் இன்வெஸ்டர்ஸ். இப்போ அவங்களோடதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே நல்ல வீவர் இருந்தால் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நல்ல வீவர்ஸ்க்கு அவங்கள கனெக்ட் பண்ணுறதுல வந்து பெரிய கேப் இருக்குது. ஸோ தட் ஆல்சோ வி டூயிங் இட். இப்போ இன்வெஸ்டர்ஸுங்கிற நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கும் போது இனிஷியலி எப்படி மேம் உங்கள் சைட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சா ஆர் சப்போர்ட் இருந்துச்சா? அதுக்கு இனிஷியலி நான் வந்து என்னோடய ஜுவல்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே ஆரம்பிச்சும் போது திட்டினது என்னென்னா, நம்ம ஆரம்பிக்கிற ஒரு நல்ல தொழிலே ஆரம்பிக்கக்கூடாதா, இதே இந்த தொழிலில் பண்ணுற அப்படிங்கிறதா எல்லாத்தோட கொஷினாகவும் இருந்துச்சு. இனிஷியலி ஐ ஸ்டார்டட் வித் மை ஜுவல்ஸ் அண்ட் மை சேவிங்ஸ்.
அதுக்கப்புறம் ராட்டை வந்து லூம்ஸாக மாறும் பொழுது வி காட் டான்சிட் கிராண்ட் ஃப்ரம் தி தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸ்டார்ட் அப் டிஎன்லேருந்து எங்களுக்கு ஒரு 10 lakhs கிராண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் வி இன்க்யூபேட் இன் ஐஎம் பெங்களூரில் என்எஸ்ஆர் செல்லேண்ட். ஸோ ஃப்ரம் தேர் வி காட் 5 lakhs. ஒவ்வொரு லெவல் ஆஃப் நீங்கள் வந்து முடிச்சிங்கன்னா there will some grants. அந்த லெவல் முடிக்கும் போது 5 கிடச்சிது. ஸோ இப்போ வந்து இனிஷியலி வி வேர் இந்த ப்ரொப்பரேட்டர் ராட்டை, தென் ராட்டை ஹேண்ட்லூம். இப்போ வந்து வி ஃபியூச்சர்ட் இன் ஸ்டார்ட் அப் சிங்கம். இந்த ஸ்டார்ட் அப் சிங்கமில் ஃபியூச்சர் ஆனதுக்கப்புறம் வி மூவ் இன் டு ராட்டை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ வி காட் இன்னும் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் வரல. வி காட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் ஃப்ரம் தி இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி வி வில் கெட் இட். இந்த வருஷத்தில் டியூ டிலிஜென்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் வில் கெட் ஃபண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான க்ரோத் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சிருக்கா மேம் அந்த ஆங்கிள்? எஸ் மேம். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வி 10x growth காமிச்சிருக்கோம். தட் இஸ் த growth they are seeing. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபண்ட்லாம் வரட்டும். ஸோ ஹாப்பி ஃபார் யுவர் இனிஷியேட்டிவ். லைக் எவ்வளவோ பேருக்கு என்னென்னமோ விதத்தில் அது ஹெல்ப் ஆகுதுங்கிற இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்குமே ஆக்சுவலி பண்ணணும்லாம் ஆசை. என்னென்ன சோம்பேறித்தனம் தான் மேம் அது. மேபி ஸ்டார்ட் பண்ண அது இன்ட்ரெஸ்ட் ஆயிரும் போல. அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். Thank you so much for the opportunity. Thank you for everyone to watching this.